மாணவர் அமைப்பில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி மத்திய அமைச்சராக உயர்ந்த தர்மேந்திர பிரதான் மாணவர் போராட்டத்தினாலேயே பதவியை இழந்துள்ளார். ஒடிசாவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தேபேந்திர பிரதானின் மகனான தர்மேந்திர பிரதான் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபியில் அரசியல் பயணத்தை தொடங்கியவர். தனது கல்லூரியில் மாணவர் சங்க தலைவராக இருந்த அவர் ஏபிவிபியின் தேசிய செயலாளராகவும் பதவி வகித்தார். 1998 பாஜகவில் இணைந்த தர்மேந்திர பிரதானுக்கு 2004 அக்கட்சியின் இளைஞரணியான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவின் தேசிய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. திறமையான நிர்வாகியாகவும் நுணுக்கமாக திட்டமிடுபவராகவும் அறியப்படும் அவர் ஒடிசாவில் பாஜகவுக்கான கட்டமைப்பை உருவாக்கினார். அங்கு தற்போதைய பாஜக ஆட்சி மலர்ந்ததில் முக்கிய பங்காற்றினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவரான தர்மேந்திர பிரதான் மோடி தலைமையிலான 2வது அமைச்சரவையில் மத்திய அமைச்சரானார். 2021 கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற அவருக்கும் தமிழ்நாட்டில் இருந்த திமுக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்தது. தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என பேசி சர்ச்சையிலும் சிக்கினார். இறுதியில் வினாத்தாள் ரத்து, தேர்வுகள் ரத்து போன்ற பிரச்சனைகளால் தனது பதவியை இழந்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இதுவரை 3 முறை மட்டுமே பின்வாங்கியுள்ளது. முதலாவது பின்வாங்கல் குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களின் போது நிகழ்ந்தது. நாடு தழுவிய தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து பேசி வந்தார். ஆனால் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் நாடு தழுவிய குடிமக்கள் பதிவேடு குறித்து அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று பிரதமரே தெரிவித்தார். 2வது முறை விவசாயிகளின் போராட்டத்தால் பாஜக அரசு பின்வாங்கியது. டெல்லி மற்றும் அதன் எல்லைகளில் நடைபெற்ற போராட்டத்தால் 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற்றது. தற்போது மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியிருப்பது 3வது முறை. மாணவர்களின் போராட்டத்துக்கு பாஜக அரசு பணிந்ததற்கு அதன் ஆதரவு வட்டத்திலேயே போராட்டத்துக்கு ஆதரவு பெருகியதே காரணம் என்று கூறப்படுகிறது. நடுத்தர ஏழை வர்க்கத்தைச் சேர்ந்த மாணாக்கரும் இளைஞர்களும் பாஜகவின் ஆதரவு தளத்துக்குள்ளோ அதன் அருகிலோ இருப்பவர்கள் என்றும் அவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக திரளத் தொடங்குவது அரசியல் ஆபத்து என்பதால் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். கன்ஃபார்ம்